250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமாதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் அண்ட் டு மை எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரிய சித்தி சகல சௌபாகிய ஓமதிரவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது கொண்டு நாம் இந்த மூலிகை பொடி யாகம் செய்திருந்தோம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. நேற்று 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020 சனி பிரதோஷம் மற்றும் கிருத்திகை சனி பெயர்ச்சி. இந்த 2020ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த நிலையில் சென்னை ரெட்டில்ஸ் அருகே பெரியபாளையம், அதுக்கு பக்கத்தில் எர்ணாங்குப்பம் கிராமம், அங்கே வடமதுரை என்ற பகுதியில் அருள்மிகு வடகரை சிவானந்த பரமஹம்சருடைய சீடருடைய சென்னை சித்த வித்யாலயா அறக்கட்டளை என்ற அமைப்பினுடைய ஆசிரமம் இருக்குது. இது 30 ஆண்டுகளுக்கும் முன்னதாக துவங்கப்பட்டது. இங்கு சுவாமி பிரம்மஸ்ரீ சிவப்பிரகாசம் அவர்களுடைய ஜீவசமாதி இருக்குது. இது சென்னை, தமிழ்நாடு, சென்னை வயா ரெட்டில்ஸ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நியர் பெரியபாளையம், எர்ணாங்குப்பம் வில்லேஜ், வடமதுரை லொக்கேஷன், பின்கோட். சாமி பிரம்மஸ்ரீ சிவப்பிரகாசம் ஜீவசமாதி. இவர் ஃபவுண்டர், சென்னை சித்த வித்யாலயா நிலையம் ட்ரஸ்ட் ஆசிரமம். 1996 அவர் ஜீவசமாதியாக இருக்கார். சுவாமி ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. அந்த பகுதியை வாங்கி அப்போவே அந்த சுவாமி சிவப்பிரகாஷ் சுவாமிகள் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மடம் இருந்திருக்கு, அங்கே ஒரு ஜீவசமாதி இருந்திருக்கு, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்க முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சரியான விவரம் தெரியாமல் இருக்கும்போது திண்டுக்கல், தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து கல்யாடி பிரம்மன்றவருடைய சித்தர் ஜீவசமாதி அங்கே பிரபலமானது. அவருடைய சீடர்கள் சுவாமியுடைய மற்றும் ஒரு கல்யாடி பிரம்மத்தினுடைய இன்னொரு ஜீவசமாதி, அதாவது சித்தர்கள் ஒரே நேரத்தில் சில இடங்களில் பல இடங்களில் ஜீவசமாதி ஆகிறது வழக்கம். அது மாதிரி இந்த பகுதியில் சுவாமிகள் ஜீவசமாதி ஆகிருக்காரு. அதை தேடிக்கிட்டு இந்த பகுதிக்கு வந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆராய்ச்சி செய்யும் போது அதுக்கு அந்த இடத்துல இந்த புல்டோசர் மற்றும் டிராக்டர், மண்லாரி இதெல்லாம் வச்சு தோண்டி பார்க்க முயற்சி செய்யும்போது அந்த லாரிகளோ அந்த எந்திரங்களோ பழுதாகிடுது. அதனால் அதுக்கு பிறகு இந்த சென்னை சித்த வித்யாலயா ட்ரஸ்டினுடைய அன்பர்களும் பல ஆண்டுகளாக அதை முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த தோண்டி பார்க்கணும் அப்படின்னு. அப்படி முயற்சி செய்யும்போது எல்லாம் அந்த எந்திரங்கள், புல்டோசர், ஜேசிபி, மணல் லாரி இதெல்லாம் பழுதுபட்டு போகுது. இந்த நிலையில் என்னிடம் நண்பர் ரோஷன் என்பவர் சொல்லி அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். அதுக்காக நேற்று நம்ம அங்கே போயிருந்தோம். அப்போ அங்கே போயிருக்கும்போது 250 வகை அரிய மூலிகை பொடி கொண்டு மிக எளிமையாக ஒரு சிறிய யாகம் ஒன்று செய்து எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி வடகரை சிவானந்த சாமி மற்றும் கல்யாடி பிரம்ம சுவாமிகள் மற்றும் சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய அருள் வேண்டி அங்கே தியானம் செய்யும் போது அந்த இடத்த நமக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த இடத்த சித்தர்கள் ஊற்றுறதுனால ஜேசிபி வச்சு சமப்படுத்தணும். இந்த முறை சித்தர்களுடைய அருளால் அற்புதத்தினால ஜேசிபிக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, எந்த பழுதும் கிடையாது. எல்லா அன்பர்களும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த கல்யாடி பிரம்மம் சித்தர் ஜீவசமாதி என்று ஐதீகப்படி அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அந்த இடத்த தோண்டாமல் அங்கே தியானம் மட்டும் செய்கிறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி செய்கிறாங்க. வாய்ப்பு உள்ளவர்கள் அங்கே நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது, அருள் இருக்குது. பழங்காலத்தினுடைய மிகப்பெரிய புண்ணிய தலம். அது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. இந்த இடத்த நேரில் சென்று அங்கே தியானம் மட்டும்தான் அனுமதி, மற்றபடி பூஜை அபிஷேகம் இதெல்லாம் கிடையாது. அங்கே போகிறவங்க அனுமதி பெற்று தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமியில் மட்டும்தான் அங்கே ஆட்கள் இருப்பாங்க. வேறு பகுதியில் பக்கத்துலலாம் கடைகள்லாம் எதுவும் கிடையாது, உணவு வசதிலாம் இருக்காது. மற்ற நாளில் போய் ஏமாற வேண்டாம். அலைபேசி எண் இருக்குது, தொடர்பு கொண்டுட்டு அங்கே போகிறவங்க போங்க. நன்றி, வணக்கம். Note, here is only meditation, no any puja or worship. All are welcome, but only in Sundays and Purnami days, 6 a.m. to evening 5 p.m. For details, Brahmastri Navanida Krishnan, 97906 00015,
9444437627. Welcome to Siddharth Secrets YouTube channel. In this place, there is Brahmastri Siddhar Sivaprakash Swamigal, founder Chennai Siddha Vidyalaya Trust and Ashramam. He was started his ashramam before 30 years. On 1996, he attained Jiva Samadhi in this place. Always he told that there was another Jiva Samadhi before some more 100 years that was called as Kalyadi Brahman, who always attained Jiva Samadhi in Dindigul district. Many Siddhas are same time many attained Jiva Samadhi in many places. As like here was they trying to discover the Kalyadi Brahman Jiva Samadhi in this place, but the JCB machine and the lorries and any bulldozer something when they are working, they are all are become as fault and repaired or many having many difficult and facing some problems. So they left that idea. Yesterday, 27th of December 2020, I went to there and pray and worship with 250 herbals powder with fire puja, doing meditation. The Siddhas was blessed me and others. So I discovered that place where that the Kalyadi Brahman Siddhas Jiva Samadhi, and we worship there. We request to all Siddhas to pray to bless all people in the whole world. They allow to do meditation only us. So we call the JCB machine again. Now yesterday the JCB was working as very fine. It gives cleaning that place, and very all persons became very happy. Now we are starting a small light up on that place. So we are request to you come to that place, worship only by meditation or penance. No any other like Siddhas Jiva Samadhi puja or any other worship there is not allowed. And if you want to go there, please get your permission with the phone numbers. Only Sundays and the Paurnami days are allowed public. Welcome everyone. Any doubts, call the contact numbers. Thank you. Welcome. Nine 9382689894. Please subscribe our channel Siddharth Secrets YouTube and forward to all your friends. Thank you. சென்னை சித்த வித்யா நிலையம் அறக்கட்டளை வடமதுரை கிராமத்தில் பெரியபாளையம் அருகில் இந்த ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சித்த வித்யார்த்திகள் முறைப்படி நாங்கள் தியானம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இடத்த ஸ்தாபகம் பண்ணவர் சாமி சிவப்பிரகாசம் ஐயா வந்து இங்கே வந்து ஒரு ஆசிரமம் இருந்ததாகவும் இங்கே நிறைய இங்கே ஜீவசமாதி ஒன்று இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க.
அதன் அடிப்படையில் நாங்கள் இதை விவசாயத்துக்காக சுத்தம் பண்ணும்போது இந்த இடங்கள் எல்லா இடமும் நம்ம சுத்தம் பண்ணியிருக்கிறோம். பர்டிகுலராக இந்த இடத்த வந்து எந்த இயந்திரமும் சுத்தம் பண்ண முடியாது. எந்த இயந்திரம் வந்திருந்தாலும் இங்கே பழுது அடைஞ்சிடும். அதுதான் எங்களுடைய அனுபவம். இங்கே அப்படி இருக்கச்ச ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து இந்த இடத்த ஆய்வு பண்ண, ஜீவசமாதி ஆய்வு பண்ண வந்தப்போ இங்கே கல்லடி பிரம்மேந்திர சாமிகள் அவருடைய சமாதி இருந்ததாக அறிகுறி சொல்லியிருந்தாங்க. அது எந்த இடத்துல பர்டிகுலராக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வு பண்ணி சொல்லதாக சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பல வருடங்களாக வரலை. நாங்கள் யோகதண்ட ஐயாவை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி இங்கே சூழ்நிலை இருக்குது, இதை நீங்கள் பார்த்து செய்யணும் அப்படின்னா அவர் ஆய்வு பண்ணி இந்த இடத்துல தான் இருக்குது, இது உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் இதை மட்டும் சுத்தம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னதன் பேரில் நாங்கள் இப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணி இந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கிறோம். இயந்திரம் எதுவும் பழுதடையலை, நல்லபடியாக இருக்குது. இது கை கால் படாத அளவுக்கு நாங்கள் இதை சுத்தம் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே அபிஷேகங்கள் ஆராதனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் சிவானந்தர் பரமஹம்சர் கொள்கையில் இருக்கிறோம். அதனால் இந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி கல்லடி பிரம்மேந்திர சாமிகளுடைய சமாதி இங்கே இருக்கிறதா நாங்கள் ஐதீகமாக நினச்சி நாங்கள் இதை சுத்தம் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கிறோம். எங்கள் சபையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை முடிவு பண்ணியிருக்கிறோங்க. ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்கள். இங்கே வருகை தர்றவங்க வந்து தியானம் பண்ணலாம். இந்த சாமி சிவானந்தர் கொள்கையை அனுசரித்து இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து போகிறதுக்கு நாங்கள் மற்ற அபிஷேகம் போன்ற பூஜை அபிஷேகம் வழிபாடெல்லாம் கிடையாது. ஆமாங்க. ரொம்ப நன்றி. இப்போ வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். கொரோனா வைரஸ் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக எல்லோரும் குணமாகணும். எங்கெங்கு உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளல் பெருமான் வாக்கின்படி எல்லாருக்கும் அவங்கவுங்க வேண்டுதல் எல்லாமே கிடைக்கணும். இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு 250 வகை யாக மொழியை படிக்கொண்டு உலக மக்களுக்காக, இந்த காணொலியை காண்பவர்களுக்காக, இந்த அமைப்பை நடத்தும் அனைத்து அன்பர்களுக்கும், இந்த அமைப்பின் பங்குதாரர்களுக்கும் எனக்கு வருகை தரதுக்கு ஒரு அழைப்புதல் கொடுத்து என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தின அன்பர்கள் நவநீத கிருஷ்ண ஐயா, மற்ற அனைத்து அன்பர்கள், நண்பர் ரோஷன் அவர்கள் தான் என்னை அழைச்சிட்டு வந்தார். மற்ற அடியார்கள் தெரிந்தவங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்போ நம்ம எல்லா உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கூட்டு பிரார்த்தனை இந்த யாகம் ஒன்று பண்ணுறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல்பதம் நாளும் கொடு 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 பரிவா. சுவாமி சிவபிரகாசம் அவர்கள் ஜீவசமாதி சமாதி தொட்டு வந்திருக்கிறார்கள். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வது. இங்கே வந்து மற்ற சித்தர் சமாதி போல் சமாதி தொட்டு வணங்கக்கூடாது. நமஸ்காரம் பண்ணுறது, ஆச்சாரங்கள் செய்கிறது, சட்டை அணிஞ்சிட்டு போகக்கூடாது. அம்மையோடைய ஜீவசமாதி அவர் வந்து 1996 சமாதி ஆனார். இதுதான் நிறுவனம். இந்த இடத்தினுடைய ஸ்தாபக நிர்வாகி பிரம்மஸ்ரீ சிவபிரகாச அவர்கள் ஜீவ ஐக்கிய நாள் 13/7/1996 மாசி மாதம் மாகாளய அமாவாசையில் இவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. சரி சரி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 தான் அவருங்க 3 விழாவும் ஒன்றா கொண்டாடுறாங்க. அப்பாது ஒன்று, ஐயா இருக்குது, அப்பா சிவபிரகாசம் கார்த்திகை மாதம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சிவபிரகாச சுவாமிகள் சித்த வைத்தியர் மற்றும் சிறந்த ஓவியர். அவருடைய திருக்கரங்களால் வரையப்பட்டது தான் இந்த வடகரை சிவானந்த சாமியுடைய திருவுருவம். வடகரையிலையும் ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருக்கோம் சார். நித்யாசாகர் ஒரு பேர் தானே, 2-3 பேர் இருக்கா? அதான் நித்யா சாகர் சித்த வித்தியார்த்தி. சித்த வித்தியார்த்தி தினமும் ஒரு அமைப்பு